வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் வைகாசி மாதம் 25வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 7ஆம் தேதி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே அன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து கதிர்வீச்சுகளும் மகாலட்சுமி தாயாரிடமிருந்து நமக்கு கிடைக்கிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்ற காரணத்தால் நாம் அனைவரும் சுக்கிரன் கிரகத்தின் அதிதேவதையான மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் பெற்றுக்கொண்டு இன்றைய தினத்தை இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி மிதுனம் ராசி. காலச்சக்கர ரீதியாக பார்க்கும் பொழுது 3ஆம் ராசியான புதனின் வீடான காற்று ராசியான மிதுனம் ராசியாக இருக்கிறது. மிதுனம் ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். மிதுனம் ராசியில் செவ்வாயுடைய மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் இன்று மாலை 7:42 வரை மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதாவது இன்றைய தினம் சந்திரன் 2 நட்சத்திரங்களில் பயணம் செய்து பலன்கள் கொடுக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பிரதமை திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் திதியான பிரதமை திதி இன்று மாலை 5:30 வரை இருக்கிறது. அதற்கு அடுத்து 2ஆம் திதியான துவிதியை திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 8ஆம் ராசியான விருச்சிக ராசி, செவ்வாயுடைய நீர் ராசியான விருச்சிக ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், அந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம். மிதுனம் ராசியில் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் இன்று மாலை 7:42 வரை பயணம் செய்கிறார். அதற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய இருக்கிறார். சந்திரன் இன்றைய தினம் சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்களின் பலன்கள் என்ன என்று 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையில் கொடுக்கப் போகிறது என்று வாருங்கள் அன்பர்களே, விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது, மற்ற கிரகங்களும் ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன்கள் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்களாக இருக்கின்றார்கள். தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பையும் சிறப்பாக தர இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரம். இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் வழியில் அன்பு பாசத்தை மேன்மையாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். உங்கள் வீட்டில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய உங்களது வீட்டின் அதிபதி இன்றைய தினம் அவர் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள். அன்பர்களே, நீங்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் பண விஷயத்தில் பொருளாதார நிலையில் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை சுலபமாக அடைய முடியும் என உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு தனது ஆட்சி வீட்டிலிருந்து அறிவுரை சொல்கிறார். இன்றைய தினத்தின் பயணங்கள் என்ற வழியில் வேலை தொழில் தொடர்பாக மேசம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் அனுகூலமான நற்பலன்கள் வந்து சேர்ந்து உங்களை இனிமையாக கடந்து செல்லும். ரிஷபம் ராசி ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் தனஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பயணம் செய்கிறார்.
உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தனஸ்தன அதிபதியின் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் உங்களது குழந்தையின் வழியில் உங்களது குடும்பத்திற்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். அன்பர்களே, உங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய, உங்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் முக்கியமான செயல்பாடுகளில் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியோடும் அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட்டால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அனுகூலமான பலன்கள் வந்து சேரும் என்பதையே உங்களுக்கு உணர்த்துகிறார். இன்றைய தினத்தின் குடும்பஸ்தானத்தின் நற்பலன் என பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து நன்மையான பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார்கள். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய மிருகசீர்ஷம் நட்சத்திரத்திலும் மாலை நேரத்திற்கு பிறகு ராகுவுடைய திருவாதிரை நட்சத்திரத்திலும் பயணம் செய்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்க இருக்கிறார். அவர் தரக்கூடிய நற்பலன்கள் தைரியத்தை சிறப்பாகவும் தன்னம்பிக்கை சூப்பராகவும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைத்து தருவார். வீட்டின் அதிபதி நட்பு வீடாகிய ரிஷப ராசியில் பயணம் செய்கிறார். ஆமாம் அன்பர்களே, பணவரவை ஆளுமை செய்யக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதி இன்றைய தினத்துடைய பணவரவை நல்வரவாக்கி தர இருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக இதனுடைய நற்பலனாக உங்களது கடன்கள் எல்லாம் உங்களது பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை உண்டாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் என்ற ரீதியாக இன்றைய தினம் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் ஆரோக்கியம் மற்றும் மனது சார்ந்த பிரச்சனைகளை பாதிப்புகளை முழுமையாக துடைத்து எறிந்து உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகளை குறைத்து நன்மையாக இனிமையாக கடந்து செல்ல வைக்கிறார் இன்றைய தினத்தை. கடக ராசி, கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் உங்கள் வீட்டின் அதிபதி. அவர் உங்களை இன்றைய தினம் முழுமையாக ஆளுமை செய்து இயக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய தினம் அவரது செயல்பாடுகள் இரகசியமான செயல்பாடுகளை தரக்கூடிய வகையில் உங்களை இயக்க இருக்கிறார். இன்றைய தினத்துடைய ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக்கி தர இருக்கிறார். தொழில் மற்றும் வேலை பணி ரீதியாக இதுவரை இருந்து வந்த அலைச்சல்கள் அனைத்தையுமே குறைத்து உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதைகளை விலக்கி எந்த ஒரு சூழ்நிலையிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய சிறப்பான தன்மையை அமைத்து தர இருக்கிறார். இரகசியமான செயல்பாடுகளுக்கு ஈடுபாட்டை தரக்கூடிய சந்திரன் புதிதாக இரகசியமாக காதல் தொடங்குவதற்கான அதற்கான மனநிலையை கொடுக்க இருக்கிறார் கடகராசி அன்பர்களுக்கு. பொதுவாக இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் மற்றவர்களின் உதவியை கொண்டு வந்து தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சூரியனும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சந்திரனும், தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசி, பூமி ராசியான ரிஷப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சூரியனும் பயணம் செய்து இன்றைய தினத்தில் உங்களை வழிநடத்த இருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் இன்றைய தினம் பணவரவை கொடுக்கக்கூடிய லாபகரமான நாளாக அமைத்து தருவார். பூமி ராசியில் ரிஷப ராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி செல்லக்கூடிய பயணம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைகிறது. அந்த செய்திகள் என்பது சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்திகளாக அமைந்து உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தர இருக்கிறது. மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய வீட்டில் சந்திரனின் இனிமையான பயணம். அன்பர்களே, உங்களது மூத்த சகோதரர்கள் மூத்த சகோதரிகளின் வரவும் உறவும் நன்மை தரும் விதமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் புதனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானமாகிய மிதுனம் ராசியில் பயணம் செய்து அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை கொடுக்கிறார். அதாவது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அமைதியான குணத்தோடு சாந்தமான மனதை கொண்டு அதற்கான தீர்வை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருகிறார்.
நட்பு வீடாகிய ரிஷபராசியில் உங்கள் வீட்டின் அதிபதி சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் பயணம் செய்கிறார். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அவரது பயணம் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, இதனுடைய நற்பலனாக குழந்தை பாக்கியம் கிடைத்து அழகிய தேவதை போன்ற குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய பயணமாகவும் புதனின் பயணம் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே, நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையுமே அடையக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்லும். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சுக்கிரனும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்களாக இருக்கிறார்கள். சந்திரன் தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பயணம் செய்து சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் இன்றைய தினம் கொண்டு வந்து தருகிறார். அன்பர்களே, 9வது வீடு என்பது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்துவதற்கான அனைத்து சக்திகளும் தன்னுள் வைத்திருக்கிறது. ஆமாம் அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என்பது மனைவியை குறிக்கக்கூடியது. மனைவின் வழியில் உங்களது குடும்பத்திற்கு அன்பு, பாசம், பொருளாதார மேன்மையை சந்திரன் வழியில் கொண்டு வந்து தரும். இன்றைய தினத்தின் பண வரவு என பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலையோ அல்லது தொழிலோ அமைந்து அந்த தொழில் வேலையில் சிறப்பாக பணிபுரிந்து பணவரவை சிறப்பாக்கி தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பர்களே, பூமி ராசியான ரிஷப ராசியில் சுக்கிரன் பயணம் செய்கிறார். பயணம் என்பது ஆட்சி செய்யக்கூடிய பயணமாக இருக்கிறது. இந்த பயணம் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய யோகத்தை கொடுக்க இருக்கிறது. அந்த பயணங்கள் மூலம் ஆதாயத்தை கொண்டு வந்து தரவும் இருக்கிறது. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் செவ்வாயும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்கள். சந்திரன் 8ஆம் இடம் என சொல்லக்கூடிய அஷ்டம ராசியில் மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் செய்து 8ஆம் இடத்தின் பயன்களை உங்களுக்கு தருகிறார். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் அஷ்டம ராசியில் பயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு சில படிப்பினைகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதன் மூலம் அதன் வழியில் படிப்பினைகளை பெற இருக்கிறீர்கள். இன்றைய தினம் வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய மேசம் ராசியில் ஆட்சி வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இன்றைய தினம் உங்களுக்கு 2 வகையான கருத்துக்களை கொடுக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு வரக்கூடிய பண வரவுகளில் இழுபறி நிலையும் தேவையற்ற இடையூறுகளும் ஏற்படுவதற்கான சூழலை வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்கிறார். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய அவசியமான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு வேறு எங்கும் கடன் வாங்காமல் சமாளிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் சொல்கிறார். அன்பர்களே, இன்றைய தினத்தின் பொதுவான கருத்து எதையும் தாங்கும் இதயம் கொண்டு இனிமையாக இன்றைய தினத்தை நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பதே. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகமாக இருக்கிறார்கள். சந்திரன் சமசப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசியில் பயணம் செய்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய பூமி ராசியில் பயணம் செய்கிறார். 7ஆம் வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேன்மையாக்கி மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பாக அதன் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் உங்களது மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொண்டு வந்து தரக்கூடிய லாபகரமான நாளாக அமைத்து தருவார். மேலும் உங்களது மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தருவார். சப்தஸ்தானம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் திருமண வயதை அடைந்த உங்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வர இருக்கிறது. இதுவரை உங்களது உறவினரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் விலகி நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய சுப நிகழ்ச்சிகளில் கருத்து பரிமாற்றங்கள் நிகழ்ந்து ஒற்றுமை உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. மகரம் ராசி, மகர லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை இயக்கக்கூடிய வலிமையான கிரகங்களாக இருக்கிறார்கள். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் பயணம் செய்கிறார். சனி பகவான் குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய கும்ப ராசியில் பயணம் செய்கிறார். அகம் சார்ந்து மனது சார்ந்து இவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய நற்பலன்
வந்த பாசத்தை சிறப்பாகவும் அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் மனம் விட்டு பேசக்கூடிய சிறப்பான தன்மையும் நிறைவாக தர இருக்கிறார்கள். அன்பர்களே, 6வது வீடு என்பது திருமண தடைகளை கொடுக்கக்கூடியது. 7ஆம் இடத்திற்கு 12ஆம் இடமான 6ஆம் இடம் திருமணம் அது தொடர்பான செயல்பாடுகளுக்கு தடைகளை தருகின்ற நாளாக இன்றைய தினம் அமையும். சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை என பார்க்கும் பொழுது, நீங்கள் ஆடம்பர வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டவராக இருப்பீர்கள். நவீனகரமான ஆடம்பர பொருட்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராக இருப்பீர்கள். இவ்வாறு குணநலன்கள் கொண்டு விளங்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிக்கனமாக செயல்பட்டு பணத்தை சேமிக்க வேண்டும் என்பதே அவர் உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரை. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் சனியும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். சந்திரன் புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுனம் ராசியிலும் உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலும் பயணம் செய்து நற்பலன்கள் தர இருக்கிறார்கள். இன்றைய தினம் சந்திரன் தரக்கூடிய நற்பலன் அகம் சார்ந்து தன்னம்பிக்கையை தர இருக்கிறார். லட்சியத்தில் உறுதியை சேர்த்து கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, தொழில் வகையில் அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிக அளவு வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நீங்கள் விரும்பியது நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு, அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய அளவிற்கு அவரது செயல்பாடுகள் நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும். குழந்தை பாக்கியம் வேண்டி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சந்திரன் தனது பயணத்தின் மூலம் அழகிய குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தந்து இனிமையாக கடந்து செல்வார். மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரனும் குருவும் இன்றைய தினம் உங்களை வலிமையாக இயக்கக்கூடிய கிரகங்கள். ஆமாம் அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாய் வீடான மிதுன ராசியில் சந்திரனும் பூமி ராசியான ரிஷப ராசியில் குருவும் 3ஆம் இடத்தில் பயணம் செய்து உங்களை இயக்க இருக்கிறார்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து ஆழ்ந்த அறிவை சிறப்பாகவும் அதோடு சேர்த்து தன்னடக்கம் என்கின்ற பெரிய குணத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, கணவன் மனைவி உறவில் அன்பையும் பாசத்தையும் தேனாக சேர்க்கக்கூடிய இனிப்பான நாளாக குரு பகவான் அமைத்து தருவார். உறவு என்ற வகையில் இன்றைய தினம் 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உறவு என்ற நிலையில் உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களை தேடி உங்களது வீட்டிற்கு வந்து தங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். குரு பகவான் உங்களுக்கு இன்றைய தினம் தரக்கூடிய அறிவுரை, ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளித்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு அது சிறந்த உதவியாக இருக்கும் என்பதே. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.